ஈத் மிலாத் அன்பும் ஒற்றுமையும் சொல்லும் திருநாள். ஒரு மனிதன் பிறந்த நாள் மட்டும் அல்ல, மனித நேயத்தின் மகத்துவம் பிறந்த நாள். அன்பை விதைத்து அமைதியை வளர்த்து ஒற்றுமையை உலகுக்கு கற்றுத்தந்த நபிகள் நாயகம் முகம்மது அவர்களின் பிறப்பை நினைவுகூரும் புனித நாளே ஈத் மிலாத். மெக்கா நகரில் பிறந்தார். மனித குலத்தின் இருளை அகற்ற ஒளியாக வந்தார். பிறப்பால் உயர்வு இல்லை, ஒழுக்கத்தால் தான் உயர்வு என்று சொன்னார். ஏழைகளையும் பணக்காரர்களையும் ஒரே பார்வையில் பார்த்தார். உயர்ந்தவர்களையும் தாழ்ந்தவர்களையும் மனிதர்களாகவே மதித்தார். பசியோடு இருப்பவனுக்கு உணவு, துன்பத்தில் இருப்பவனுக்கு ஆறுதல், தேவைப்படுவோருக்கு உதவி, இதுவே உண்மையான மனிதநேயம் என்று காட்டினார். ஈத் மிலாத் என்றால் என்ன? நபிகள் நாயகம் முகம்மது அவர்களின் பிறப்பை நினைவு கூர்ந்து அவர்களின் வாழ்க்கை சொல்லும் அன்பு, இரக்கம், நேர்மை, நல்லிணக்கம் ஆகிய நற்பண்புகளை நம் வாழ்வில் கடைபிடிக்க நினைவூட்டும் நாள். இந்த நினைவு நாள் ஒரு மதத்திற்குள் மட்டும் முடங்கியதல்ல. அன்பு இருக்கும் இடமெல்லாம் அதன் அர்த்தம் மலர்கிறது. மதங்கள் பலவாக இருக்கலாம், வழிபாட்டு முறைகள் வேறாக இருக்கலாம், ஆனால் மனித இதயம் ஒன்றுதான். கண்ணீரின் மொழியும் ஒன்றுதான், பசியின் வலியும் ஒன்றுதான், அன்பின் அர்த்தமும் ஒன்றுதான். இஸ்லாம் சொல்லும் அமைதியும் அன்பும் சகோதரத்துவமும் ஒவ்வொரு இதயத்திலும் மலரட்டும். நாம் வேறு வேறு மதங்களைச் சேர்ந்தவர்கள், ஆனால் ஒரே மனித குடும்பத்தை சார்ந்தவர்கள். கைகள் இணைந்தால் ஒற்றுமை பிறக்கும், இதயங்கள் இணைந்தால் சமாதானம் பிறக்கும், அன்பு பெருகினால் மனிதநேயம் மலரும். ஈத் மிலாத் நமக்கு சொல்லும் செய்தி: வெறுப்பை விடுவோம், பகையை மறப்போம், பசியை போக்குவோம், துன்பத்தில் இருப்பவரை தாங்குவோம், மனிதனை மனிதனாக மதிப்போம். அன்பே நம் மொழியாகட்டும், அமைதியே நம் பாதையாகட்டும், ஒற்றுமையே நம் பலமாகட்டும், மனிதநேயம் நம் அடையாளமாகட்டும். பிறப்பை நினைவு கூர்வோம், நற்பண்புகளை பின்பற்றுவோம், அன்பை பகிர்வோம், ஒற்றுமையை வளர்ப்போம். அனைத்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் நண்பர்களுக்கும் ஈத் மிலாத் நல்வாழ்த்துக்கள். அனைவரின் வாழ்விலும் அமைதி, அன்பு, மகிழ்ச்சி என்றும் நிறைந்திருக்கட்டும். நன்றி.